என்னோட லட்டு குட்டீஸ்க்கு ஹாய் டே 4 ஆஃப் 60 டேஸ். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நாள் தான் மேக்கப் போயிட்டு வந்தோம் இல்லையா ஆவடிக்கு. ஸோ காலையில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எழுந்து ஹேர் கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தேன். ஸ்மூத்னிங் பண்ண ஹேர்ல இருந்து நல்ல பேபி ஹேர்ல நல்லா க்ரோத் ஆக ஆரம்பிச்சாச்சு. டே பிஃபோர் நைட் ஆல்மண்ட்ஸும் திராட்சையும் கழுவி ஊற வச்சிருந்தேன். மார்னிங் எழிஞ்சு ஃப்ரெஷ்அப் ஆகி குளிச்சுட்டு இதை தான் வந்து என்னோட எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த தண்ணியும் அப்படியே குடிச்சாச்சு. ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி ஃபுட்ஸ் நான் ஸ்கின்னுக்கு ஹேருக்கு எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதே மாதிரி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னும் ஹேரும் பயங்கரமா சூப்பரா ஆகிரும். ஸோ பாதாமும் கிரேப்ஸும் சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். நான் இந்த மாதிரி பூஜை ரூம்குள்ள போயிட்டு எல்லா சாமியும் கும்பிடவே மாட்டேன். ஸோ முருகரை மட்டும் கும்பிடுவேன். அதுக்கு மட்டும் முருகரை மட்டும் ஒரு ரோ போட்டு வச்சிருப்பேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அவர்கிட்ட கும்பிடுறப்ப எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படிலாம் வந்து லைக் சாமி இது கொடுத்துருங்க அப்படிலாம் கேட்க மாட்டேன். அவர் ஏதோ என் ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி நான் போயிட்டு ஜாலியாக அவர்கிட்ட பேசிட்டு இருப்பேன். இந்த மாதிரி நேத்தெல்லாம் இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி நல்ல விஷயம் நடந்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ், இன்னைக்கு இந்த மாதிரி நல்ல விதமாக நடக்கணும், அதை நீ தான் வந்து கூட இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து சாமி கும்பிட்டுட்டு அவரை வந்து ஒரு கிஸ் பண்ணிப்பேன். லைக் தொட்டு முத்தம் கொடுத்துப்பேன். இது வந்து என்னுடைய வீடியோக்காகலாம் கிடையாது, இப்படி தான் இருக்கும். ஒருவேளை மார்னிங் சாமி கும்பிட முடியலன்னா நைட்டு குளிச்சுட்டு இந்த மாதிரி சாமி கும்பிடுவேன். ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம கடைக்கு வந்து கிளம்பிட்டேன். ஹானஸ்டாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு முருகரை சுத்தமாக பிடிக்காது, ஏனே தெரியாது. பட் அதுக்கப்புறம் ஒரு சில அடிகள்லாம் வாங்க 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 லைஃப்பில் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முருகரை தேடி தானே அவரே ஓடி வர வச்சுட்டாரு அப்படிதான் சொல்லணும். ஸோ நம்ம கடைக்கு வந்துட்டு இந்த மாதிரி மிரர் இதுதான் இன்னைக்கு வந்து செம்ம டிசப்பாயின்மெண்ட். எனக்கு சென்சார் சரியாகவே ஒர்க் ஆகலை. ஷாப் ஓப்பன் பண்ணி 1 மந்த் தான் ஆகுது. ஸோ இந்த 1 மந்த்துக்குள்ளே இந்த மாதிரி மர்க்கர் பண்ணுறது எனக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு பிரைட் அட்டன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அந்த பிரைடுக்கு இன்னைக்கு மெஹந்தி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்லேயே ஒரு ப்ரொஃபஷனல் மெஹந்தி ஆர்டிஸ்ட் இருக்காரு. ஸோ அவரை வச்சு தான் நம்ம ஷாப்பில் வர வச்சு போட்டு கொடுத்துட்டு இருந்தோம். அவங்க பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் மெஹந்தி டிசைன்ஸ் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. இப்போ பிரைட் கேட்டது ரொம்ப பேசிக்கான டிசைன் தான். ஸோ அதுதான் அவர் வந்து போட்டுட்டு இருக்காரு. புதுசாக பார்க்குறவங்க கேட்குறீங்க என்ன கடை அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து திருத்தணியில் பியூட்டி பார்லர் வச்சிருக்கோம். ஆல்ரெடி நம்ம இந்த கோர்ஸ் முடிச்சு 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இப்போதான் ஷாப் வச்சது. அன்னைக்கான டே அப்படிதான் போச்சு. காலையில் மதியம் எதுவுமே சாப்பிடல, சஷ்டி விரதம் இருந்தேன். நைட்டு ஃப்ரெண்டு மேரேஜ் போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரிலாம் ஜாலியாக அட்டகாசம் பண்ணி கலாச்சிட்டு அங்கே தான் வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து ஹாப்பியாக கிளம்பிட்டு என்னோட டே இப்படி தான் போச்சு. இன்னொரு வீடியோவில் வரேன். டட்டா பை.